வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தலைசிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருதுடன் தலா ரூபாய் 5,00,000 பரிசுத் தொகை வழங்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. போராட்டத்தின் தீவிரத்தை குறைக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்த ரூபாய் 2,500 சம்பள உயர்வு என்பது கண் துடைப்பு நாடகம். பகுதி நேர ஆசிரியர்கள் விமர்சனம். வங்கதேசத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பும் மையத்தில் இந்து இளைஞர் கார் ஏற்றி படுகொலை. இன ரீதியான தாக்குதலா என போலீசார் தீவிர விசாரணை. மக்களை ஏமாற்றி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பொங்கலுக்கு ரூபாய் 3,000 மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. டெல்லியில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் ஆலோசனை. திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும், அதிக இடம் ஆட்சியில் பங்கு கேட்க வலியுறுத்தல். ராணி லெட்சியாவின் மூத்த மகளான 20 வயது இளவரசி லியோனர் ஸ்பெயினின் அடுத்த வாரிசாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தஞ்சாவூர் அரசு பேருந்தில் எல்இடி பலகையில் இந்தி மொழியில் இடம்பெற்ற வரவேற்பு வாசகம் தமிழ் ஆர்வலர்கள் அதிர்ச்சி. பழனிசாமி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை சந்தித்த 11 தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை தான் கண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. இண்டிகோ நிறுவனத்திற்கு ரூபாய் 22 கோடி அபராதம் விதித்து மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. காசி தமிழ் சங்கம் குறித்து உணர்ச்சிகரமான கடிதம் எழுதிய தமிழக மாணவருக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ஆந்திர அதிகாரியின் வாட்ஸ்ஆப்பில் வெளியான ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்கள். சித்தூர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் மாயமான விவகாரத்தில் அறிவியல் பூர்வ அறிக்கையை எஸ்ஐடியிடம் ஒப்படைத்தது லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.